10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. 11th sum. The volume of the cylinder is given by the formula. The volume of cylinder formula கொடுத்துருக்காங்க, given by the formula V equal to pi r square h. V equal to pi r square h. Volume of cylinder formula வந்து V equal to pi r square h. Find the greatest and least value of V if r plus h is equal to 6. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் வி. விங்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம சொல்லும்போது கிவன் பை த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கிறது வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் வி இஃப் ஆர் ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ ஆர் ப்ளஸ் ஹச் ஈக்குவல் 6 இருக்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் வி கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் தட் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 6. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட்னா நமக்கு தெரியணும். கிரேட்டஸ்ட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம் நம்ம சொல்லும்போது, லீஸ்ட்னா மினிமம்னு அர்த்தம். அப்போ மேக்ஸிமம்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 0. லீஸ்ட் கிரேட்டஸ்ட்டுங்கிறது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 0. லீஸ்ட்டுங்கிறது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. இது செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம சொல்லும்போது. இப்போ நான் பாருங்க, கிவன் தட் ஆர் ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 6. நான் ஹச் ஃபைண்ட் பண்ணுங்க, ஹச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர் நமக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது கிவன் கண்டிஷன், கிவன் ஃபார்முலா. இது பற்றி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். நான் ஃபங்க்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம், அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் வியில் வால்யூம். வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச்சுக்கு பொதுவாக 6 மைனஸ் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் பை ஈக்குவேஷன் 2 பிரகாரம். பை ஈக்குவேஷன் 2 பாருங்கள், ஹச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர். தேர்ஃபோர் வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு, ஹச்சுக்கு பொதுவாக 6 மைனஸ் ஆர். தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 6 மைனஸ் ஆர். நவ் இதில் பாருங்கள், நம்ம சொல்லும்போது இந்த ஆர் ஸ்கொயர்டை வந்து மல்ட் பண்ணிடுங்க. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பை இஸ் அ கான்ஸ்டன்ட்டு 6 ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆருங்கிறது ஆர் கியூபை சேஞ்ச் ஆகிரும். அப்போ தேர்ஃபோர் வி இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் கியூப். இது ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிரேட்டஸ்ட்டு லீஸ்ட் வேல்யூ சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வி டேஷ் கண்டுபிடிங்க. வி டேஷ் வந்து கண்டுபிடிங்க. வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பை இஸ் அ கான்ஸ்டன்ட்டு. இப்போ 6 ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து 12 ஆர். இது எக்ஸ்போஎன் ஃபார்முலா. இது ஆர் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டிவி பை டிஆர்னு சொல்லலாம். அதாவது வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 6 ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 12 ஆர் மைனஸ் ஆர் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. எக்ஸ்போஎன் ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 3 முன்னாடி கொண்டு வந்துட்டு பவர் ரெடியூஸ் பண்ணிக்கணும் 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர் ஸ்கொயர் இங்கே வந்துடும். அப்போ தேர்ஃபோர் வி டேஷ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 12 ஆர் மைனஸ் ஆர் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 ஆர் ஸ்கொயர்டு. நவ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வி டேஷ் ஈக்குவல் 0. இஃப் வி டேஷ் ஈக்குவல் 0, அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் வி டேஷ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் பை இஸ் அ கான்ஸ்டன்ட்டு. இப்போ பாருங்கள், 12 ஆர் மைனஸ் 3 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குன்னா, இங்கே 3 வந்து காமனாக இருக்குது, அடுத்து ஆர் வந்து காமனாக இருக்குது, பை வெளியில் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி இருக்குது. அப்போ 3 பை ஆர். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குன்னா, இங்கே 3 வெளியே எடுத்தோம்னா இங்கே வந்து ரிமைனிங் வந்து 4 இருக்கும். 6 வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து இப்போ 3 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே வந்து மிச்சம் என்ன இருக்குன்னா 6 வெளியே போயிடுச்சு, ஒரு ஆர் மட்டும்தான் இருக்கும். அப்போ 3 பை ஆர் இன்ட்டு 4 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் இங்கே 3 பை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 4 மைனஸ் ஆர் ஈக்குவல் 0 விச் இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் 0 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ வி டேஷ் ஈக்குவல் 0ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து கிரிட்டிக்கல் நம்பர் என்ன வருதுன்னா ஆர் ஈக்குவல் 0 அண்ட் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிறது.
இப்போ வந்து அப்படின்னா கிரேட்டஸ்ட் வேல்யூ செக் பண்ண போகிறோம். Now find the value for V double dash. V double dash. அப்போ V dash ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாருக்கு. அப்போ V dash is equal to pi into 12R minus 3R squared. So now find V double dash. அப்போ V double dash equal to pi is a constant. 12R டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ அந்த R ஃபோர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ R டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 12 into Rங்கிறது அப்போ 12 R டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 12 மட்டும் தான் வரும். R டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 3R ஸ்கொயர்டு. அப்போ R ஸ்கொயர்டு 3R ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 6R இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் V டபுள் டேஷ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 12 மைனஸ் 6R. இது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிட்டிக்கல் நம்பர் R ஈக்குவல் டு 0 and R equal to 4. ரெண்டு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் at R equal to 0. Now V double dash equal to pi into 12 அப்படியே வச்சுக்கோங்க. Rக்கு போது 0 போடுங்க. அப்போ வந்து 12 மைனஸ் இங்கே 6 into 0 0 ஆயிரும். அப்போ 12 மைனஸ் 0 12 ஆயிரும். அப்போ இங்கே ஆல்ரெடி வெளியில் ஒரு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பை இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 12 பை. இது வந்து 0 அதிகமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் V double dash equal to 12 பை. இது எப்படி இருக்குன்னா கிரேட்டர் than 0 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருக்குது. விங்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். V is minimum at R is equal to 0. Therefore minimum value of V, minimum value of na least value ஒன்று சொல்லும்போது அப்போ minimum value of V னா going to function வந்து V equal to என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பை R ஸ்கொயர்டு இன்ட்டு 6 மைனஸ் R இருக்குது. இதில் பாருங்கள். அப்போ V equal to பை இன்ட்டு Rக்கு போது 0 போடுங்க. 6 மைனஸ் இங்கே வந்து அதுக்கு போது 0 போடுங்க. வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ 6 மைனஸ் 0 6 இருக்குமா. அப்போ 5 இன்ட்டு 0 இங்கே வந்து 6. அப்போ டோட்டலி வந்து வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் மினிமம் வேல்யூ ஆஃப் Bங்கிறது வேல்யூ வந்து 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் மினிமம் சொல்லியாச்சு. at R equal 0. தேர்ஃபோர் மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா B is equal to 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மினிமம் வேல்யூ தான் லீஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் V equal to 0. அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு at R is equal to 4. அப்போ R equal to 4ங்கிறத V double dash நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ வந்து V double dash equal to pi is a constant. 12 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் R is equal to 4. அப்போ இங்கே 12 மைனஸ் 6 into 4. அப்போ 12 மைனஸு இங்கே 24. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் நான் சொல்லும்போது இங்கே பை இன்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு R equal to 4. நான் V double dash நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ V double dash equal to பை இன்ட்டு இங்கே 12 அப்படியே இருக்குது மைனஸ் ஆருக்கு போது ரீப்ளேஸ் பண்ணுங்கள் 4. அப்போ 12 மைனஸ் 6 into 4. அப்போ ஈக்குவல் டு பை இன்ட்டு 12 மைனஸ் இங்கே வந்து 24. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே 12 மைனஸ் 24 மைனஸ் 12 இங்கே ஒரு பை இருக்குது. அப்போ மைனஸ் 12 பை. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0. அப்போ வால்யூம் இஸ் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்குது. அட்டு R equal to 4ங்கிற பாயிண்டில். அப்போ R equal to 4ங்கிற பாயிண்டில் வால்யூம் இஸ் மேக்ஸிமம். தட் இஸ் கிரேட்டஸ்ட்டு. அப்போ தேர்ஃபோர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் V கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு கோயிங் டு ஃபங்க்ஷன் V. அப்போ V is equal to பை R ஸ்கொயர்டு இன்ட்டு 6 மைனஸ் R. அப்போ Rக்கு பொதுவாக 4 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். V is equal to இங்கே பை இன்ட்டு 4 ஸ்கொயர்டு. Rக்கு பொதுவாக 4. அப்போ 4 ஸ்கொயர்டு இன்ட்டு 6 மைனஸ் Rக்கு பொதுவாக 4. அப்போ 6 மைனஸ் 4 இங்கே 2 வந்துடும். இங்கே 4 ஸ்கொயர் 16. தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு இங்கே 16 இன்ட்டு இங்கே 2. டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32 பை. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ ஆஃப் Vங்கிறது 32 பை. ஆர் கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு சொல்லலாம் ஆஃப் V. தட் இஸ் ஈக்குவல் டு 32 பை. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ 32 பை. அப்போ லீஸ்ட் வேல்யூங்கிறது இங்கே 0. அப்போ தேர்ஃபோர் இங்கே கிரேட்டஸ்ட் வேல்யூ is equal to 32 pi and least value is equal to 0. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். 7.8ல் அப்ளிகேஷன் செம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3-4 ரீகால் பண்ணிங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. V equal to pi R square H. இது கிவன் ஃபார்முலாவும் கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் V. இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா R plus H is equal to 6. இது கிவன் கண்டிஷன் R plus H is equal to 6. அப்போ கிவன் தட் R plus H is equal to 6னா H வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ H is equal to இங்கே வந்து 6 minus R. இது R plus H is equal to 6ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. H is equal to 6 minus Rங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. நவ் வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிறது ஃபார்முலா கிவன் ஆல்ரெடி. அப்போ V is equal to pi R square H. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிறது V is equal to
pi r square h. அப்போ that is v is equal to, now v is equal to, அப்போ ஹச்சுக்கு பொதுவாக இங்கே வந்து 6 minus r replace பண்ணுங்க, that is equal to pi r square into ஹச்சுக்கு பொதுவாக 6 minus r. அப்போ வந்து r மல்ட் பண்ணிக்கங்க, pi is a constant, therefore function கொண்டு வாங்க. அப்போ v is equal to pi into 6r square, அப்போ r square மல்ட் பண்ணுங்க, அப்போ 6r square minus r square into r னா r cube. therefore function வந்து ஒரே function கொண்டு வந்தாச்சு. அப்போ v is equal to pi into 6r square minus r cube. now find v dash, first derivative. அப்போ v dash equal to pi into pi is a constant, அப்படியே வச்சுக்கோங்க. 6r square differentiate பண்ணால் இங்கே 12r minus r cube differentiate பண்ணால் 3r square. இப்போ critical number find out பண்ணுங்க. if condition வந்து பார்த்தீங்கன்னா v dash equal to 0, that is equal to, which implies pi into இங்கே 12r இருக்கு minus 3r square equal 0. pi இந்த பக்கம் ரைசில் கொண்டு வருங்க, அப்போ 0 pi ங்கிறது 0 ஆயிரும். அப்போ therefore இங்கே 3ங்கிறது காமனாக இருக்குது, r is a common. அப்போ therefore 3 pi r வெளியில் இருக்குது, ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 minus r equal to 0. அப்போ therefore r equal to 0, 4 minus r equal 0, that is equal to r equal to 4. அப்போ therefore critical number வந்து பார்த்தீங்கன்னா r is equal to 0 and r is equal to 4. இப்போ 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கிரேட்டஸ்ட்டு லீஸ்ட் வேல்யூஸில் போகிறோம். அப்போ வந்து v double dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு v double dash is equal to pi into, pi is a constant. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இங்கே v dash ஆல்ரெடி வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா pi into 12r இருக்குது. அப்போ 12r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12 மட்டும் தான் இருக்கும், r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே 6 மைனஸ் 3r ஸ்கொயரு. அப்போ 3r ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 6r. therefore v double dash equal to pi into 12 மைனஸ் இங்கே வந்து 6r. now 2 பாயிண்ட் இருக்குது, மினிமம் மேக்ஸிமம் செக் பண்ண போகிறோம். now வந்து கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு அட் r is equal to 0. therefore v double dash equal to இங்கே pi into இங்கே 12 மைனஸ் 6 இன்ட்டு r, ஆருக்கு பொதுவாக 0 போடுங்க. அப்போ v double dash equal to இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 pi, இது எப்படி இருக்குன்னா greater than 0 இருக்குது. அப்போ therefore வால்யூம் இஸ் மினிமம் அட் எந்த பாயிண்ட்லனா r equal to 0. therefore மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் v pi இன்ட்டு இங்கே ஆர் ஸ்கொயர் பொதுவாக இங்கே 0, அப்போ 6 இன்ட்டு ஆருக்கு போது 0, டோட்டலி வந்து 0 ஆயிரும். அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் v equal to இங்கே 0. நெக்ஸ்ட்டு அட் r is equal to 4. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அட் r is equal to 4. அப்போ v double dash செக் பண்ணுங்கள், that is equal to pi into 12 minus 6 into ஆருக்கு பொதுவாக 4. அப்போ 12 minus 24ங்கிறது இங்கே வந்து minus 12 ஆகும். ஆல்ரெடி அவுட் சைடில் ஒரு பை இருக்குது, that is equal to minus 12 pi. இது எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0 இருக்குது. therefore volume is maximum at எந்த பாயிண்ட்லனா r equal to 4. therefore volume is maximum at r is equal to 4. now find value, maximum value of v. அப்போ maximum value of v equal to pi into r square, r பொதுவாக 4 போடுங்க. அப்போ pi into 4 square, அப்போ 6 மைனஸ் இங்கே r பொதுவாக 4, அப்போ டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே 32 pi a. therefore maximum value of equal to 32 pi a. now question given என்ன கேட்டிருக்காங்கன்னா greatest and least value கேட்டிருக்காங்க. அப்போ therefore greatest வேல்யூங்கிறது ஈக்குவல் டு 32 pi, least வேல்யூங்கிறது that is equal to 0. இதெல்லாம் வந்து சம்மு இம்பார்ட்டன்ட் சம்மு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 12th சம்மு, இதே மாதிரி மாடலில் பாருங்கள். a hollow cone with base radius a centimeter. with base எப்படி இருக்குன்னா radius வந்து a centimeter இருக்குது and height வந்து b centimeter is placed on a table. ஒரு டேபிள் இருக்குது. so that என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா so that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4/9 times volume of the cone. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா நமக்கு வந்து ஹாலோ கோன் இருக்குது, வித் பேஸ் ரேடியஸ் வந்து a சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து b சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேபிளில் இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா so that the volume of largest cylinder, அப்போ வந்து volume of cylinder that is equal to இங்கே வந்து 4/9 times of the volume of the cone. ஃபஸ்ட் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா தெரியணும். அப்போ v equal to 1/3 pi r square கட்சி. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா நமக்கு தெரியணும், v is equal to pi r square கட்சி. இப்போ லாஸ்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா வால்யூம் ஆஃப் தி கோன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிலிண்டர் that can be hidden underneath is 4/9 times of the volume of the cone ப்ரூவ் பண்ண போகிறோம். now பாருங்கள் டயக்ராம் பாருங்கள், இது ஒரு கோனு. இப்போ வந்து பாருங்கள் லெட் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர்.
ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் தி கோன் டு தி இன்ஸ்கிரைப்டு சிலிண்டர். இங்கே இன்ஸ்கிரைப்டு சிலிண்டர் இருக்குது. ஒய்ங்கிறது ஒய் பி தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் தி கோன் டு தி இன்ஸ்கிரைப் சிலிண்டர். இப்போ ரேடியஸ் ஆஃப் கோன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஹைட் ஆஃப் தி கோனுங்கிறது பி, இது கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃப்ரம் டயக்ராம் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஏ இருக்குது, அடுத்து வந்து பி டேஷு, இங்கே வந்து சி டேஷ். இது ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த கோனும் சிலிண்டர் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ த லார்ஜஸ்ட் சிலிண்டர் தட் கேன் பி hidden underneath is 4/9 times of the volume of the cone. Now இப்போ பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் ஏபி டேஷ் சி டேஷ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள். இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி, இங்கே ஹைட் ஆஃப் தி கோனுங்கிறது பி, இங்கே வந்து ரேடியஸுங்கிறது ஏ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இதில் ஒய்ங்கிறது பாருங்கள் ஹைட் இங்கே இருக்குது. அப்போ வந்து ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. therefore இதிலேருந்து வேல்யூ வந்து ஒய் ஃபைன் பண்ணுங்கள். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ இன்ட்டு எக்ஸு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இங்கே வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறனால நம்ம எக்ஸ் போட்டுக்குவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது அப்போ என்ன பண்ணால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வி இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணால் பி மைனஸ் ஒய். இங்கே ஹைட்டுங்கிறது நமக்கு வந்து பி மைனஸ் ஒய் டயக்ராமில் எழுதிருக்கு பாருங்கள். ஹைட்டுங்கிறது பி மைனஸ் ஒய். அப்போ வந்து ரேடியஸுங்கிறது எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வி இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் ஒய். ஈக்குவேஷன் 1 பாருங்கள் அண்ட் ஈக்குவேஷன் 2 பாருங்கள். இதை அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 இன்ட்டு அப்போ விங்கிறது என்ன பண்ணலாம்னா வி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். therefore v equal to v of x, that is equal to pi into x squared. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது pi into x squared, b ஆல்ரெடி இருக்குது, y போது என்ன பண்ணால் b by a into x அப்ளை பண்ணோம். அப்போ therefore v equal to v of x, that is equal to pi into x squared into b minus b by a into x. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை மாற்றிக்க பாருங்கள். பி வந்து இன்சைடு ப்ராக்கெட்டில் வந்து காமனாக இருக்குது. அப்போ வந்து டேக் அவுட் சைடு எக்ஸ் சைடை மல்ட் பண்ணிடுங்க. அப்போ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மல்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூபு பை ஏ. அப்போ தேர்ஃபோர் வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஏ. இது வி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டோட்டல் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டு பண்ண போகிறோம். வி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 2x மைனஸ் எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு பை ஏ. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி. இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 2x மைனஸ் இங்கே எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு பை ஏ. இதில் வந்து என்ன பண்ணால் இங்கே பை பிங்கிறது கான்ஸ்டன்ட். நான் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வி டேஷ் of x is equal to 0. Critical number condition வந்து பார்த்தீங்கன்னா if v dash of x is equal to 0, that implies pi into b இங்கே 2x minus 3x squared by a equal to 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை இன்ட்டு பி அப்படியே ரைஷில் கொண்டு போயிருங்க, டிவைடட் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் ரிமைனிங் பார்ட் இருக்கிறது 2x minus 3x squared by a equal to 0. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து x வந்து காமனாக இருக்குது, டேக் அவுட் சைடு, விச் இம்ப்ளைஸ் x இன்ட்டு 2 minus 3x by a equal to 0. அப்போ ஒரு கண்டிஷன் x is equal to 0. ரிமைனிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 minus 3x by a equal 0. இப்போ வந்து x வேல்யூ ஃபைன் பண்ணோம். x equal 0ங்கிறது இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இங்கே x வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்து இருப்பாங்க x equal 0ங்கிறது வால்யூம் 0 ஆகி போயிடும். அப்போ x equal to 0ங்கிறது இஸ் நாட் பாசிபிள். அப்போ இங்கே 2 minus 3x by a equal 0னா 2 is equal to 3 by a into x. அப்போ therefore x is equal to 2 by 3 into a. அப்போ வந்து x வேல்யூ பண்ணால் அந்த a வந்து மேலே ஆயிரும். அப்போ அந்த 3 வந்து டிவிஷனில் ஆயிரும். அப்போ therefore x is equal to 2 by 3 into a. Now find the value for b double dash of x.
Now find the value for v double dash of x. First derivative கண்டுச்சு நம்ம critical number வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 2 by 3 into a வந்து கண்டுபிடிச்சிருக்கு. Now find the value for v double dash of x. v dash of x is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா pi into b into 2x minus 3x squared by a. இதில் என்ன பண்ணா ஃபைண்ட் பண்ணோம் v double dash of x வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ v double dash of x is equal to pi into b. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 2 into 1 2 மைனஸ் இங்கே 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 6x by a. அப்போ தேர்ஃபோர் என்ன பாயிண்டில் நம்ம செக் பண்ண போகிறோம் இங்கே சொல்லும்போது கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க லார்ஜஸ்ட் சிலிண்டர். அப்போ லார்ஜஸ்ட்னா மேக்ஸிமம் சொல்லணும் அல்லது கிரேட்டஸ்ட்னு சொல்லணும். எந்த பாயிண்ட்லனா x is equal to 2 by 3 into a. அப்போ தேர்ஃபோர் அட் x is equal to 2 by 3 into a. Now find v double dash of x வந்து செக் பண்ண போகிறோம் less than 0வா அல்ல greater than 0வா. ஆனால் கொஸ்டின்லேயே கிவன் சொல்லியிருக்காங்க லார்ஜஸ்ட் சிலிண்டர். அப்போ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் சொல்லி தான் ப்ரூவ் பண்ணோம். அப்போ மேக்ஸிமம் சொன்னால் v double dash of x வந்து less than 0 வரும். தட் இஸ் கால்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து மேக்ஸிமம். அப்போ v double dash of x is equal to இங்கே pi into b இங்கே சொல்லும்போது வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் x is equal to 2 by 3 into a. pi into b v double dash of x is equal to pi into b into இங்கே 2 minus 6 by a. இங்கே எக்ஸுக்கு போய் என்ன பண்ணால் 2 by 3 into ஏன்னு அப்ளை பண்ணோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே pi into b இருக்குது இது 1 times 2 times. அப்போ 2 மைனஸ் இந்த ஏ கேன்சல் ஆயிரும் 2 minus 4ங்கிறது -2 ஆயிரும். அப்போ v double dash of x is equal to -2 pi into b. இது எப்படி இருக்குன்னா மைனஸ் வந்திருக்கு அப்போ வந்து less than 0. அப்போ v double dash of x வந்து எப்படி இருக்குன்னா less than 0வா இருக்குது. தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் மேக்ஸிமம் அட் எந்த பாயிண்ட்லனா x is equal to 2 by 3 into a. தேர்ஃபோர் நான் ப்ரூவ் பண்ணால் வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் சிலிண்டர் ஈக்குவல் டு 4 by 9 times of the volume of the cone. அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா தெரியும்னா 1/3 pi r ஸ்கொயர் கட்சி. இங்கே வந்து வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கோன்னா வந்து இங்கே வந்து a. அப்போ ஹைட் ஆஃப் கோன்னா b. அப்போ வந்து ஃபார்முலா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் தி கோன்னா இங்கே தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1/3 pi a ஸ்கொயர் b அப்படி சொல்லிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு நீங்கள் சொல்லும்போது 4 by 9 times ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 pi a ஸ்கொயர் பின்னு சொல்லணும். அப்போ தேர்ஃபோர் அட் x is equal to 2 by 3 a in equation 3 பாருங்கள் ஈக்குவேஷன் இங்கே 3 இருக்குது. அப்போ சொல்லும்போது அப்போ pi into x ஸ்கொயர் எக்ஸுக்கு போய் என்ன பண்ணால் 2 by 3 into a அப்ளை பண்ணோம். அப்போ வந்து v is equal to pi into 2 by 3 a ஹோல் ஸ்கொயரு. அப்போ b மைனஸ் b by a அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு போய் 2 by 3 into a. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 by 3 ஸ்கொயர் பண்ண வரும் 4 by 9. இங்கே pi a ஸ்கொயர்டு. இங்கே வந்து b இஸ் காமனு டேக் அவுட் சைடு. ரிமைனிங் பார்ட் என்ன வரும்னா 1. இங்கே வந்து 2 by 3 இருக்குது அப்படியே இருக்கணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு b இஸ் ஈக்குவல் டு 4 by 9 pi a ஸ்கொயர் இன்ட்டு b இன்ட்டு 1 minus 2 by 3. எல்சிஎம் எடுத்துங்க 3 minus 2 இங்கே வந்து என்ன வரும்னா 1/3 வரும். அப்போ வந்து 1/3 அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ 4 by 9 வந்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. 4 by 9 இன்ட்டு 1/3 pi a ஸ்கொயர் b. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் v is equal to 4 by 9 into 1/3 pi a ஸ்கொயர் b. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் v is equal to 4 by 9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி கோனு. அப்போ வந்து ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ரீகால் பண்ணிங்க. ஹாலோ கோன் வித் பேஸ் வந்து ரேடியஸ் வந்து a சென்டிமீட்டரு, ஹைட் வந்து b சென்டிமீட்டரு. இதில் ஒரு டேபிள் இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ண போனால் ஸோ தட் த வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் சிலிண்டர் that can be hidden underneath is 4 by 9 times of the volume of the cone. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி கோனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா b, ரேடியஸ் ஆஃப் கோனுங்கிறது a நமக்கு வந்து. அப்போ லென்த் ஆஃப் தி சிலிண்டருங்கிறது இங்கே வந்து b minus y. இதில் பாருங்கள் சிலிண்டரில் லென்த் ஆஃப் சிலிண்டருங்கிறது b minus y. இதில் டயக்ராம் பாருங்கள் ட்ரையாங்கிள் ABC. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா a இங்கே வந்து b டேஷ் இங்கே வந்து c டேஷு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எப்படி இருக்குன்னா சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை மாற்றிக்கிறோம். நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ y by x is equal to b by a. therefore y equal to b by a into x. ஈக்குவேஷன் நம்பர் 1. now volume of cylinder v is equal to
பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் ஒய்ஏ. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் உங்களது பை எக்ஸ் ஸ்கொயர் ஹச்சு. ஆக்சுவலி ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிறது பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. இப்போ ஆருக்கு போது இங்கே என்ன எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஹச்சுக்கு போது என்ன பண்ணால் நம்ம சொல்லும்போது பி மைனஸ் ஒய்ஏ. லென்த் ஆஃப் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஹச்சு. அப்போ பி மைனஸ் ஒய்ஏ. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் ஒய்ஏ. இப்போ ஒய்க்கு போது வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 இன்டூ அப்போ வி ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸு. இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. விங்கிறது வி ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே பி அப்படியே இருக்குது, மைனஸ் ஒய்க்கு பொதுவாக பி பை ஏ எக்ஸு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. பி இஸ் அ காமனு, டேக் அவுட் சைட், எக்ஸ் ஸ்கொயர் மல் பண்ணிங்க. வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு pi into b into x squared minus x cube by a. Now find value for v dash. First derivative of v dash of x is equal to pi b is a constant. X squared differentiate பண்ணா 2x minus x cube differentiate பண்ணா 3x squared by a இருக்கு. அப்படியே எழுதிங்க. If condition வந்து பார்த்தீங்கன்னா v dash of x is equal to 0. அப்போ v dash of x is equal to 0 னா critical number find பண்ணோம். அப்போ v dash of x is equal to 0 பாருங்க, which implies pi into b is a constant. இங்கே 2x minus 3x squared by a equal 0. அப்போ அந்த பை பி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, டிவிஷனல் ஆயிரும். அப்போ 0 by anything 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்ட் இருக்கிறது இங்கே 2x minus 3x squared by a equal 0. அப்போ வந்து ஒரு கண்டிஷன் எக்ஸ் காமன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இங்கே 2 minus 3x by a equal 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 ஒரு கண்டிஷன். இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிறது நாட் பாசிபிள். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் பாருங்க என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 minus 3x by a equal 0னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 by 3 into a. Now find v double dash of x. ஏன்னா லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0ன்னு சொல்லணும். அதனால v double dash of x ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ v double dash of x is equal to இங்கே வந்து v dash of x பாருங்க, v dash of x is equal to pi into b into 2x minus 3x squared by a. இதில் இருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணிங்க v double dash of x is equal to pi into bங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இங்கே 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 2 மட்டும் தான் இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x by a. அப்போ எந்த பாயிண்ட்லனா நம்ம வந்து மேக்ஸிமம் செக் பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க வால்யூம் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிலிண்டர். லார்ஜஸ்ட்னா மேக்ஸிமம். அப்போ வந்து v double dash of x வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 0ன்னு வரணும். அப்போ at x is equal to 2 by 3 into a. அப்போ v double dash of x is equal to pi bங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இங்கே 2 minus 6 into x க்கு போது 2 by 3 a by a. a கேன்சல் ஆயிரும். அங்கே 2 மைனஸ் இங்கே 6 3 கேன்சல் பண்ணால் இங்கே 2 இருக்கும். அப்போ 2 into 4 ஆயிரும். அப்போ பை இன்ட்டு பி இங்கே வந்து 2 minus 4 minus 2. அப்போ v double dash of xங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை இன்ட்டு பி. இது எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0வாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சிலிண்டருங்கிறது மேக்ஸிமம். எந்த பாயிண்ட்லனா அட் x is equal to 2 by 3 ஏங்கிற பாயிண்டில் நான் ப்ரூவ் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் v is equal to 4 by 9 times of the volume of the cone. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னா விங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள், v is equal to பை இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு பி மைனஸ் பி பை ஏ இன்ட்டு எக்ஸு. எக்ஸுக்கு பொதுவாக என்ன பண்ணால் 2 by 3 இன்ட்டு ஏ அப்ளை பண்ணோம். ஈக்குவேஷன் 3 பார்த்துக்குங்க. அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸுக்கு பொதுவாக 2 by 3 இன்ட்டு ஏ ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு பி மைனஸ் பி பை ஏ. எக்ஸுக்கு பொதுவாக 2 by 3 இன்ட்டு ஏ. அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 by 3 ஹோல் ஸ்கொயர்டு 4 by 9 ஆயிரும். ரிமைனிங் பார்ட் பை இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர்டு பி இஸ் அ காமனு. ரிமைனிங் பார்ட் இருக்குது 1 minus 2 by 3. அப்போ 1 minus 2 by 3னா 1 by 3 வந்துடுமா. ரிமைனிங் பார்ட் வந்து 4 by 9 அப்படியே வச்சுங்க. இந்த 1 by 3 அப்படியே மல் பண்ணிங்க. அப்போ வந்து இன்ட்டு 1 by 3 பை ஏ ஸ்கொயர் பி. அப்போ ஈக்குவல் டு 4 by 9 into 1 by 3 pi a squared volume of the cone. Therefore, volume of cylinder V is equal to 4 by 9 into volume of the cone. Hence proved.